பெண்குயினே, ஏன் இந்த தனிமை பயணம்? யார் எவரும் உன்னை தூற்றினாரோ? இல்லை, உன்னை நீயே விலக்கி வைக்க எண்ணினாயோ? திடீரென வந்த கோபமா? இல்லை, நீண்ட நாள் தேக்கி வைத்த சோகமா? உன்னை யாருமற்ற திசை நோக்கி செல்ல வைத்தது? பலர் உன்னை வீரப்பெண்குயின் எனப் போற்றலாம். உன்னை போல் வேகம் வேண்டுமென தன்னைத்தானே தேற்றலாம். உன் பாதை சரியென கரகோஷமும் போடலாம். ஆனால் உன் முடிவு போற்றத்தக்க முடிவல்ல பெண்குயினே. போகும் பாதையில் ஒருமுறை திரும்பி பார்த்திருந்தால் போகாதே என உன்னை அழைக்க ஏதேனும் ஒரு கரம் நீண்டிருக்கும். இல்லை, போகப் போகின்ற பாதையை எட்டி பார்த்திருந்தால் அது நமக்கான இடமில்லை என உன் மனதே உன்னை நிறுத்தியிருக்கும். மனதின் ரணத்திற்கு தனிமை தீர்வு என நினைத்தாயோ? முட்டாள் பெண்குயினே, உன்னை கலங்க வைத்தவர் யாரும் உன்னை காணாமல் கலங்க போவதில்லை என்பதை அறிவாயோ? உன் நடையின் துணிச்சலை நினைத்து நான் பெருமை கொள்ளவா? இல்லை, உன் வேகம் விவேகம் இல்லை என்பதை நினைத்து கவலை கொள்ளவா? சொல், யாரும் இல்லை என இந்த முடிவா? இல்லை, எவரும் தேவையில்லை என இந்த தண்டனையா? இந்த தற்கொலை பயணம் உனக்கானதாயிருக்கலாம். ஆனால் இதற்கான தண்டனை பயணம் உன்னை நேசித்தவர்க்கே என்பதை மறந்தாயோ? வலிகளில் இருந்து நீ தப்பித்து விட்டாய், மரணத்தை தேடி. ஆனால் வாழும்போதே மரண தண்டனை கொடுத்து விட்டாய். உன்னை மட்டும் எண்ணி வாழும் முன்னவர்க்கு என்ன ஒரு சுயநலவாதி? நீ பதில் சொல். வாழ்க்கை வாழ முடியவில்லை என முடித்து வைத்தால் வையகம் எப்போதே நிலைகுலைந்திருக்கும். பெண்குயினே, நீ ஏமாற்றப்பட்டு இருக்கலாம். இல்லை, ஏமாற்றி குற்ற உணர்வில் இருக்கலாம். உன்னை யாரேனும் தூற்றியிருக்கலாம். இல்லை, உன் உறவொன்றை இழந்து கூட இருக்கலாம். ஆனால் இதற்கெல்லாம் உன் உயிர் ஈடாகுமா? சொல், அவ்வளவுதானா உன் தாய் தந்த உயிரின் மதிப்பு? கொஞ்சம் நிதானமாயிருந்திருந்தால் இந்த தனிமை பயணம் கூட உன்னை தலை நிமிர வைத்திருக்கும். இது வீர பயணம் அல்ல. அவசரப்பட்டு விட்டாய் அரசியே. முடிவின் தருவாயில் தவித்திருப்பாய். உன் முடிவு முடிவல்ல என்று. நீண்ட நாள் என் பேனாவின் ஓய்விற்கு உன் தனிமை பயணம் சில மைகளை தந்தது.